கர்த்தரிடத்தில் நாம் முதலாவது உணர்வடைவோமா? என்ன செய்தோம் என்று உணர்வடைவோமா? அதற்காக மன துயரப்பட்டு மனம் திரும்புவோமா? அவரிடத்தில் வந்து ஆமென் ஸ்தோத்திரம் மன்னிப்பு கேட்போமா? அவரோடு கூட நாம் சமாதானம் ஆவோமானால் பிழைத்திருப்போம். மாட்டோம் என்று சொன்னோமானால் பட்டயத்துக்கு இரையாவோம். நாம் அப்படி இராதபடி விழுந்து போவது அது ஜென்ம சுபாவத்தில் சில நேரம் தவறி போயிருக்கலாம். ஆனாலும் இன்னும் முற்றிலும் அவன் விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரண்டை வருவாயானால் தப்பு வைக்கப்படுவாய். 2 நாளில் நீ உணர்வடைவாயானால், மனம் திரும்புவாயானால், கர்த்தரிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அவரோடு நல்மனம் பொருந்துவாயானால் 2 நாட்களுக்கு பிற்பாடு 3வது நாள் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரகு கல்லறை மூடின பெருங்கள் உருண்டோடுது போட்ட முத்திரை காவல் சந்நிதி முன் அங்கு போட்ட முத்திரை காவல் சந்நிதி முன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது ஆண்டவர் திருப்ப விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை 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 மனம் நம்மை ஆசீர்வதிக்க ரட்சிக்க விரும்புகிறார். நம்மை விடுவிக்க விரும்புகிறார். நம்மை தப்புவிக்க விரும்புகிறார். நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போது எப்ராஹிமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அதெல்லாம் சொல்லுவார் ஆண்டவர். நாம் நீ செய்த தவறுகளை சொல்லாமல் நம்ம நிறைய எப்படி நினைக்கிறோன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் மறந்து ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நோ 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 அவர் செய்த தவறுகளை நீ உணர்ந்து அதற்காக நீ வருத்தப்பட்டு ஆண்டவருடைய அன்பை நினைத்து நீ அதற்கு மனம் திரும்பி அறிக்கையிட்டு வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்க வெளிப்படுத்துவார் எல்லாத்தையும். அப்போ நீ என்ன செய்யணும்னா, முதலாவது அதை உணர வேண்டும். உணர்ந்து நீ என்ன தப்பு செஞ்சேன்னு, நான் என்ன தப்பு செஞ்சேனோன்னு எனக்கே தெரியல, நான் ஏன் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே புரியலை, நான் ஒரு தப்புமே பண்ணலை, ஒரு தவறுமே செய்யலை, நான் என்ன தப்பு செஞ்சேன்னே தெரியலை. அப்போ அவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய வஞ்சனை, முதலாவது வஞ்சனை, ஏமாற்றுத்தனம். 2வது திருடன் பொருட்களை திருடுறது, பொருளாசை. 3வது பரிகாரின் கூட்டத்தார், ஏழை எளியவர்கிட்ட அபகரித்தல், பொருளாசை, ஏமாற்றுதல், வஞ்சித்தல். அவருடைய பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவில் வச்சிருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறது இல்லை. நினைக்கிறாங்க எல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாது, நம்ம செஞ்ச எல்லா தவறு எல்லாம் தெரியும் மகனே, எல்லாம் தெரியும் மகளே. அவருடைய கிரிகள் இப்போ உங்களை சூழ்ந்து கொண்டது. அவைகள் என் முகத்துக்கு முன்பதாக இருக்கு. நான் உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகி போகவில்லை, என் கை குறுகி போகவில்லை. நான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதபடிக்கு உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் இடையில தடுப்பாக இருக்கிறது. இது மட்டும் இல்லை, தன்னை கெடுத்து இல்லாமல் ராஜாவை உங்கள் நடத்துகிறாரே மேய்ப்பர்களை அவங்களையும் தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு போய் ஆமாம் அவங்கள்ட்ட இல்லாததெல்லாம் சொல்லி நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப பரிசுத்தர், அதெல்லாம் தெரியுது. இவனுக்கு தேவை என்ன, காசு பணம். அவங்கள ஏமாற்றி பணம் வாங்கணும். அதனால் என்ன சொல்கிறது, அவங்கள பற்றி முகஸ்துதி பண்ணுறது, அவங்களுடைய பாவங்களை பற்றி சொல்லாமல் அவங்கள ரொம்ப பாராட்டுதல், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆமாம் என்னென்னவோ சொல்லி சந்தோஷப்படுத்தி அவங்கள்ட்டேருந்து தங்களுக்கு சகாயத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அங்கே எல்லாரும் அவங்களும் சரி, அவங்க கூட சேர்ந்தவனும் சரி, உபச்சார கள்ளர்கள். ரொம்ப மோசம் இல்லை? அதாவது அவங்க யாருக்கு துரோகம் பண்ணுறாங்க, அவர்கள் யாரை நினைக்கிறாங்க? அவங்க நினைக்கிறாங்க ஏதோ ஒரு மனுஷனை ஏமாற்றுவோம்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவர் மனுஷனை ஏமாற்றவில்லை, அவர் ராஜாவை ஏமாற்றவில்லை,
அவர்கள் தேவனை ஏமாற்றுகிறார்கள். அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களா? அப்பன் சொல்கிறவன் இறக்கி அடுப்பை போல இருக்கிறாங்களா? அடுப்பு எரிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த அனலை என்ன செய்யுது? அனல் வந்து எரிச்சிக்கிட்டே இருக்குதான். அதாவது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை, அவங்களுக்குள்ள ஒரு இச்சை, பணம் பணம் பணம், எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், எங்கேயாவது பணத்தை சம்பாதிக்கணும், எப்படியாவது பணத்தை செய்யணும். அது அது முறையோ முறைகட்ட முறையோ, முறையான வருமானமோ முறையற்ற வருமானமோ, எப்படியோ அது நீதியான வருமானமோ அநீதியான வருமானமோ, எப்படியோ பணம் எப்படி எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஆசையில், இச்சையில், பொருள் ஆசை. நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சை துருத்தியில் அவனுக்கு வியாதி உண்டாக்குறாங்க. சரசக்காரரோடு அவன் கையை நீட்டுறான். அவன் பதிவு இருக்கும்போது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல ஆயத்தப்படுத்துகிறாங்களாம். அடுப்பு மூட்டுறவன் இரவு முழுதும் தூங்கினாலும் காலமாக வென்றால் இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேகிறாங்கன்னு அர்த்தம். இச்சையினால, இச்சை பொருளாசையின் மேலும் உலக இச்சைகளும் லௌகீக கவலைகளும் மாம்ச இச்சைகளும் அவர்களை அப்படி அவங்கள எப்பவும் அவரை தகிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த தகிப்பில் நியாயாதிபதிகளை பட்சித்தாங்களாம், ராஜாக்களை பட்சித்தாங்களாம். அவளை ஒருத்தர் என்னை நோக்கி கூப்பிடணும் இல்லைன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஒருத்தர் கூட என்னை நோக்கி கூப்பிடல, ஜெபிக்கவே இல்லை. அப்போ எது அவங்களுடையதான ஆர்வம் எல்லாம் எதில் இருக்குன்னா உலக பிரகாரமான ஆர்வம். அவங்க ஆர்வமும் அவங்க உயர்வும் எதை விரும்புகிறாங்கன்னா பணத்தை விரும்புகிறார்கள், பதவியை விரும்புகிறார்கள், செல்வாக்கை விரும்புகிறார்கள். இது அவங்களுடைய அதுதான் அவங்களுடைய விருப்பமாக இருக்கே தவிர தேவனுடைய நாம மகிமையோ, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதலையோ, தேவ சித்தம் நிறைவேறுதலை குறித்த ஒரு சொட்டு கூட அக்கறை இல்லாதிருக்கிற மனிதர்களை பற்றி சொல்றார். எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோடைய கலந்திருக்கிறான். காரணம் என்ன? எப்ராஹிம் தப்பு செஞ்சதுக்கு காரணம் என்ன? அவனுடையதான தொடர்பு, அவனுடைய ஐக்கியம் அதெல்லாம் அந்நிய ஜனங்களோடு இருந்திருக்குது. ரட்சிக்கப்படாதவர்களோடும், தேவனுடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுகிறவர்களோடும், தேவனை அறியாதவர்களோடும் உள்ளதான அந்த கூடுகையும் அந்த ஐக்கியமும் அதிகமானதுனால இந்த எப்ராஹிம் அந்நிய ஜனங்கள். அவன் மட்டும் இல்லை, அவன் ஒரு பக்கம்தான் மாறி இருக்கானே தவிர அவனுடைய மறுபக்கம் மாறாமலேயே இருந்திருக்கு. திருப்பி போடாத அப்பம். தோசை ஒரு பக்கம் மட்டும் சுட்டுட்டு மறுபக்கம் வேகாமல் இருக்கிற மாதிரி, ரெண்டு பக்கம் போடணும்ல, வேகாமல் இருக்கிறான், பிரயோஜனம் இல்லை. அவன் ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு நடிக்கிறான், ஒரு சைடு நடிப்பு, வெந்து போனது போல இருக்கிறான், நல்லா பரிசுத்தமான மாதிரி இருக்கிறான். ஆனால் மறுபக்கமோ கொஞ்சமும் மாற்றமடையாத ஜென்மஸ்பாவம் உடையவனாக இருக்கிறான். அந்நியர்கள் அவனுடைய பலத்தை தின்றாங்க. இருந்தானே அவன் அப்படி என்னமோ சம்பாதிச்சாரா? இல்லை, அவனுடைய அந்நியர்கள் தான் பலத்தை தின்னாங்க. அவன் அதை அறியலை. அவனுக்குள்ள நரைமயிரும் வந்துருச்சு. அவனுக்குள்ள சில தவறுகள் வெளியே தெரிய ஆரம்பிக்க. ஆனால் அவனுக்கு தெரியல, நம்ம நல்லா தான் இருக்கோம்னு நினச்சிட்டே இருக்கிறான். இல்லை கேட்டால் என்னங்க மெலிஞ்சு போயிட்டீங்கன்னு கேட்டால் நான்லாம் எங்கே மெலிஞ்சிருக்கிறேங்கிறாங்க. இல்லை தலையில் வெள்ளை முடி வந்துருச்சு, அதெல்லாம் எங்கே வந்திருக்குங்கிறாங்க. ஒத்துக்கொள்றது இல்லை, அறியாது இருக்கிறான். ஒற்றுக்கொள் மட்டும் இல்லை, தெரியவும் இல்லை அவனுக்கு. அது தெரியாமலேயே அந்த மமதையிலேயே நடக்கிறது. அகந்தை முகத்துக்கு முன்பாக சாட்சியிட்டா கூட கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு, தங்கள் தவறுகளை எடுத்து உரைத்தால் கூட, செய்த தப்பிதங்களை இதுதான் என்று சொல்லி காட்டினாலும் கூட மனம் திரும்ப மனதில்லாமல் இருக்கிறார்கள். அவரை தேடாமலும் தேடுவதற்கு முயற்சி எடுக்காமல் இருக்கிறான். இந்த எப்ராஹிம் யாரா? பேதையான புறாவா? பேதை, ரொம்ப அதிகமாக பேச தெரியாது, பேதை, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாத புறா. அவனுக்கு புத்தி இல்லை. எப்படி சொல்கிறார் பாருங்க. அதாவது இந்த புறா சில நேரங்களில் அவன் கொள்ளுகிறவன் கையிலே போய் உட்காந்துக்கிடுமா. அவனுக்கு எகிப்தியரை கூப்பிடுறாங்களாம், அசீரியனை கூப்பிடுறாங்களாம், தேவனை தங்களுடைய சொந்த தேவனை கூப்பிடணுங்கிறதான அந்த எண்ணம் போகலை பாருங்க. தன்னுடைய சொந்த தேவனை கனப்படுத்துவதற்கு போகலை. எகிப்திய தேவனை போய் பார்த்தாங்களாம், அசீரிய தேவனுக்கு போனாங்களாம். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வலையை வீசுவேன்ப்பா, ஆகாயத்து பறவைமால் கீழே விழ பண்ணுவேன், அவருடைய சபையில் கேள்வியானதின்படி அவர்களை தண்டிப்பேன், அவங்க சபை நடுவில் செஞ்ச தப்பிதங்களுக்காக நான் தண்டிப்பேங்கிறார். அவள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால் அவளுக்கு ஐயோ, அவள் கேடு வரும் என்று எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினாங்களே, நான் அவர்களை மீட்டிருந்தும் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்களே. நான் அவங்கள வாழ வச்சேன், நான் அவங்கள விடுதலை பண்ணினேன்,
ஆனால் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறாங்களே. எப்படி இருக்கும் பாருங்க ஆண்டவருடைய இருதயம். என்னை விட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நிலை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கேடு வரும். ஏன்? இரட்டை வாழ்க்கை, ரெண்டகம் பண்ணினாங்க. நல்லா பேசுறது மாதிரி பேசி ரெண்டகம் பண்ணாங்க. அவர்கள் தங்கள் படுக்கையில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தை என்ன கூப்பிடுறதில்லை. அவன் வருது. அவங்களுக்கும் சில தண்டனைகளை கர்த்தர் அனுப்பினாலும், சில காரியங்களை சில இடமடக்குகள் உண்டானாலும், இடர்களுக்கு ஆளானாலும் அவர்கள் இதனால் வந்ததென்று அவர்கள் உணர்வடைந்து அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை தேடுகிறதில்லை. அவங்க இப்போ தேடுறதே எதுக்கு தெரியுமா? தங்களுடைய சர்வைவலுக்காக. தானியமும் திராட்சரசம் வேணும், அதுதான் அவங்களுக்கு தேவை. என்ன தெரியுமா? பணம். அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? அவங்களுக்கு வேணுங்கிறது அந்த உணவு, உடை, உறைவிடம், இதுதான் வேணும் அவங்களுக்கு. அதுக்கு அந்த சர்வைவல் எப்படியோ வாழ்க்கை நடத்துறதுக்கு, ஆமாம் ஸ்தோத்திரம், ஆதாரம் தேடுறாங்க. ஜீவிப்பதற்காக, ஆகாரத்துக்காக, ஒரு நேர சாப்பாட்டுக்காக தேடுறாங்க. ஆனால் என்னை வெறுத்து விலகி போகிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். நான் கொடுக்கறதான தானியம் வேணும், நான் கொடுக்கறதான திராட்சரசம் வேணும். ஆனால் என்னுடையதான பிரசன்னமோ, என்னுடையதான ஆமென் ஸ்தோத்திரம் வேலையில் கவனமாக இருக்க வேண்டாமா? என்னை குறித்து மனம் சலித்து போனார்களே, நான் அவளை தண்டித்தேன். அவருடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணேன். ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்புன்னு நினைக்கிறேன். நான் திராட்சரசத்தை கொடுத்தேன், நான் அவங்களுக்கு அப்பத்தை கொடுத்தேன், அவங்கள கொஞ்சம் தாங்கினேன், அவளை நான் தப்பு வைக்க பண்ணினேன். ஆனாலும் உணர்வடையாமல் திரும்பவும் பொல்லாப்பு செய்யத்தான் நினைக்கிறேன். 16 திரும்புகிறாங்க. ஆனால் உன்னதமான இடத்துல இல்லை. மோசம் போக்குற வில்லை போல இருக்கிறாங்க. அவங்கள நம்பி இனி காரியத்தை ஒப்பு கொடுக்க முடியாது. அந்த வில்லு, ஆனால் அந்த வில்லு அது உறுதியான வில்லு அல்ல. அது ஒரு நம்பிக்கைக்குரிய வில்லு அல்ல. அதை நம்பி யுத்தத்துக்கு போக முடியாது. அது எந்த நேரம் வளைஞ்சிரும்னு தெரியாது, உடைஞ்சிரும் தெரியாது. அது மோசம் போக்குகிற வில்லு. அவருடைய அதிபதிகள் தங்கள் நாவின் உக்கிரத்தின் பட்டயத்தால் விடுவார். இதுவே எகிப்து தேசத்தை வரும் நிந்தை. ஏன்னா இவங்க எகிப்தை நம்பி போனதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. தேவனை தேடுவதற்கு பதிலாக தேவனை தேடி அவரோடு கூட ஒப்புரவாகி சமாதானம் ஆவதை விட்டு தங்களுடைய காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று எகிப்தின் இடத்திற்கும் அசீரியின் இடத்திற்கும் ஸ்தோத்திரம் பொல்லாப்பு செய்ய தங்களை பலப்படுத்துகிற போது கர்த்தர் அவளை கடிந்து கொண்டார். அவர்களுடையதான கிரியைகள் ஈடேறாதபடிக்கு அவைகளில் கர்த்தர் என்ன செய்கிறாரா? தம்முடைய தண்டனையின் நியாய தீர்ப்பை கையில் எடுக்கிறார். மனம் திரும்புவோமா? கர்த்தரிடத்தில் முதலாவது உணர்வடைவோமா? என்ன செய்தோம் என்று உணர்வடைவோமா? அதற்காக மன துயரப்பட்டு மனம் திரும்புவோமா? அவரிடத்தில் வந்து ஸ்தோத்திரம் மன்னிப்பு கேட்போமா? அவரோடு கூட நாம் சமாதானம் ஆவோமானால் பிழைத்திருப்போம். மாட்டோம் என்று சொன்னோமானால் பட்டயத்துக்கு இரையாவோம். நாம் அப்படி இராதபடி விழுந்து போவது அது ஜென்ம ஸ்பாவத்தில் சில நேரம் தவறி போயிருக்கலாம். ஆனாலும் இன்னும் முற்றிலும் அவன் விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரண்டை வருவாயானால் தப்பு வைக்கப்படுவாய். 2 நாளில் நீ உணர்வடைவாயானால், மனம் திரும்புவாயானால், கர்த்தரிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் அவரோடு நல்மனம் பொருந்துவாயானால் 2 நாட்களுக்கு பிற்பாடு 3வது நாள் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். ஆமேன், ஆமேன். God bless you. ஓசியா 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்தில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? கர்த்தர் பொல்லாப்பை என்ன செய்கிறார்? மறந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒருபோதும் நீங்கள் செய்த பொல்லாப்பெல்லாம் இந்த செய்யல மறக்கலை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களாம்? அதிபதிகளையும் ராஜாக்களையும் அவங்க என்ன பொய்களினால் அவங்கள சந்தோஷப்படுத்துகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்கள என்ன செய்கிறாங்களாம்? திராட்சை ரசத்தினால அவர்களை வியாதி உண்டாக்குகிறாங்களாம். அதிபதிகளையும் ராஜாக்களையும் வியாதி உண்டாக்குகிறார்கள் திராட்சை ரசத்தை கொடுத்து. எப்ராஹிமர் அந்நிய ஜனத்தோடு என்ன செய்கிறாங்க? கலந்து போயிட்டாங்க. எப்ராஹிம் ஒரு பேதையான புறாவை போல இருக்கிறான். திருப்பி போடப்படாத அப்பத்தை போல இருக்கிறார்கள். அதாவது மாய்மாலக்காரர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரம் அவங்க என்ன செய்கிறாங்க?
தேவனை தேடாமல் இருக்கிறதுனால தேவன் அவர்களை என்ன செய்கிறாரா, கைவிட்டு விடுவார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தங்களுடையதான நாவின் பட்டயத்தினால அவர்கள் விழுகிறதுனால அவர்களை நான் என்ன செய்வேன், கைவிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் பறவைகளைப் போல என்ன செய்யப்படுவாங்க, கீழே அவன் விழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான இந்த பாவத்தை நாம் விட்டு தேவனை தேடி அவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுவோம். இப்ராஹிமரை போல நாம் காணப்படாதபடிக்கு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபிப்போமா. அப்பா ஸ்தோத்திரம், நீர் எல்லாவற்றையும் எங்களுடையதான அப்பா கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, வருங்கால வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, நாங்கள் அதை அறிந்து நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். அந்த நாளில் நாங்கள் இந்த எப்ராஹிமரை குறித்து பார்க்குறோப்பா. அவங்க அந்நிய ஜாதியோடு கலந்துருக்குறாங்க. அவங்க திருப்பி போடப்படாத அப்பத்தை போல் இருக்கிறாங்க. அவங்க புறாவை போல ஆண்டவரே பேதையாக காணப்படுகிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்களுக்கு கர்த்தாவே அப்பா இன்னும் உண்மை தேடுகிறதான அந்த மனம் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு சிக்குண்டு போயிருக்கிறாங்கப்பா. நீர் கர்த்தாவே இப்படிப்பட்டவர்களை நீ விழத்தள்ளி போடுவீர் என்று சொல்லி பார்க்கிறோமே. நாங்கள் எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். செய்த தவறுகளுக்காக அப்பா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு உம்முடைய அன்புக்குள்ளார வந்துவிட கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை விட்டு அப்பா உம்மால் கைவிடப்படுகிற அந்த சூழ்நிலைக்கு வந்து விடாதபடிக்கு உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவும் இந்த வேளையில் அப்பா எங்களுக்கு தேவை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவை ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை விட்டு விடாத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.